அனைவருக்கும் வணக்கம். நம்மகிட்ட இருக்கிற ஒரு வெரைட்டி பப்பாளியிலிருந்து விதை எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்ப போகிறோங்க. நிறைய விதை கேட்டே இருந்தீங்க. இது அருமையான ஒரு வெரைட்டி மஞ்சளில் மினி பப்பாளிங்க. மினி பப்பாளி இந்த மாதிரி உருண்டை காயாத்தான் இருக்குங்க. சின்ன பப்பாளி, அதாவது இதைய மினி மீல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஹோட்டலில் போனால் மினி மீல்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பழத்தை எடுத்தால் ஒருத்தர் சாப்பிட்டு போயிடலாம். இதை அறுக்கிற உள்ள விதை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கிட்ட கொண்டு வந்து காமிங்க பால். மினி பப்பாளி நம்ம மினி மீல்ஸ் மாதிரிங்க. சூப்பராக இருக்கு. மாம்பழமாட்டாவே இருக்குங்க. டேஸ்ட் இதுமே எல்லாமே உருண்டைக்காய். இதில் பெரிய காயே வராதுங்க. எல்லா காய் இதே மாதிரி தான் பிடிக்கும். பழத்து நிறைய விதை இருக்குங்க. சூப்பரான வெரைட்டி. இதான் குருவி போட்டிருக்குது பாருங்க. அதுக்கு தான் விட்டுருந்தேன். சரி, விதை கேட்குறீங்களே, ஒரு வெரைட்டி எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்தாச்சு. இந்த விதை ஒரு ஒவ்வொருத்தருக்குங்க ஒரு 50 விதை அனுப்புவோம். ஒரு 200 ரூபா போட்டுருங்க. 200 ரூபாயான்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா களை வெட்டினது, தண்ணி விட்டது எல்லாம் கணக்கு போடணும்ல. பாருங்க, இன்னும் விதையா இருக்குது. இது பூரா விதையெடுக்க போகிறேங்க. எல்லாம் மரத்துலேயே பழுக்குட்டை எடுத்துகிட்டு வந்ததுங்க. செமையான வெரைட்டிங்க. இதில் நம்மக்கிட்ட 2 மரம் இருக்குது. இந்த வெரைட்டியில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே விதை காய வச்சு அனுப்பிச்சி விட்டுறேன். வீடியோ பார்த்தோன்னே புக் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்துட்டு 3 மாதம் கழித்து இந்த பப்பாளி விதை வேணும்னு யாராவது கேட்டுறாதீங்க, அப்புறம் இருக்காது. சரி, விதையுமே கொஞ்சம் ஒவ்வொரு வெரைட்டியாக அனுப்பிச்சி விட்றலாம் அப்படின்ட்டாங்க. எல்லாமே நாற்று போடுறது நம்மளுக்கு சிரமம். நாற்று போட்டு தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது சிரமங்க. மனமே மனம். இது இவனை அப்படியே உரத்துக்கு போட்டுற வேண்டியதுதாங்க. காய் நிறைய விதை இருக்குது பாருங்க. மற்றதுல எல்லாம் உள்ள இந்த நேர் மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கு. இது பாருங்க, கிண்ணன விதையாவே இருக்குது. நிறைய விதையா இருக்குதுங்க. நீங்கள் வீட்டுக்கெல்லாம் நட்டுட்டீங்கன்னா ஒரு பப்பாளி பழத்தை எடுத்து அப்படியே 2 அறுத்து ஸ்பூன் போட்டு ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை பழுக்க வச்சுருந்தனுங்க. எல்லாம் பழுக்கிட்டு அப்படின்னு இதிலுமே காவாசி குருவி சாப்பிட்டு போயிடுது கொத்தி கொத்தி. அதனால தான் இன்றைக்கே கொஞ்சம் இந்த காய் மாதிரி இருக்கிறதையும் கூட பொறிச்சிட்டு வந்துட்டேன். செங்காயாக இருக்கிறது கூட. ஏன்னா நம்ம விட்டோம்னா 2 நாள் கழித்து போய் பார்த்ததுன்னா அப்புறம் ஒன்றும் இருக்காதுங்க. இல்லை, பங்காளி ஆட்டை போட்டு போயிடுவானுங்க. பங்காளி யாருன்னா காக்கா குருவி தான் பங்காளி. அவங்களுக்கெல்லாம் நம்ம விளைய வைக்கிறதுல பாதி பங்கு இருக்குதுங்க. இதெல்லாம் நல்லா கனிஞ்சிடுது பழம். இந்த மரத்துக்கும் நோயெல்லாம் வர்றதே இல்லைங்க. இது அப்படியே வரிசையாக பிடிக்குது. கீழேருந்து மேலே வரை காயாகவே இருக்குது. ஆனால் காய் இதே சைஸ் மட்டும்தான் இருக்குங்க. உருண்டையாக இந்த சைஸு. இதில் காய் பெரிய காய் சின்ன காய் அப்படி மிக்ஸ் ஆகியெல்லாம் வர்றதில்லை. ஒரே மாதிரி காயாகத்தான் பிடிக்குது. சரி, பார்த்துட்டு விதை இந்த விலை அதிகமாக இருந்ததுன்னா ஆன்லைனில் போய் ரெட் லேடி பப்பாளியினுடைய விலை என்னன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு டைம் விதை வாங்கிட்டீங்கன்னா திருப்பி நீங்களே போட்டுக்கலாம். நீங்களும் கூட போட தேவையில்லைங்க. ஒரு மரத்தை காக்காய் குருவிக்கெல்லாம் விட்டுட்டீங்கன்னா அதே சாப்பிட்டு பக்கத்து காட்டிலையும் சேர்த்தி போட்டு முளைக்க வச்சுட்டு போயிருங்க. சாப்பிட்டீங்கன்னா 1/4 மணி நேரத்தில் வேலை செய்யுங்க. வயிற்றுக்குள்ளே போய் இந்த பப்பாளி 1/4 மணி நேரத்தில் வேலை செய்யும். ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணுமுங்க. ரத்தம் சுத்தமாயிட்டாவே உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. அட்டாக் வர்றது, அடைப்பு வர்றது, ஸ்ட்ரோக் வர்றது, இதெல்லாமே ரத்தத்தில் கழிவுகள் சேர்ந்துடுறதுனால தானுங்க. அந்த ரத்த கழிவுகளையே சேர்றதுக்கு விடவே விடாதுங்க.
நம்ம இந்த பப்பாளி நாட்டு பப்பாளி நிறைய ஹைபிரிட்டை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, அது ஒரு வேலையும் செய்யாதுங்க. பப்பாளி பழம் மாட்டாத்தான் அது, ஆனால் பப்பாளி பழமா இல்லை. இது ஒரு பக்கம் இருந்து எடுத்து கொண்டு வந்த ஒரு ரகமுங்க. விதை இருக்குமா பப்பாளி பழத்தில் அப்படி சந்தேகமெல்லாம் படவே தேவையில்லை. நிறைய விதை இருக்குங்க. பப்பாளி பழம் ரெண்டாக அறுத்தோம்னா பழத்து நிறைய விதை தான் இருக்குது. அருமையான வெரைட்டிங்க. சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க. அப்புறம் முடிச்சுட்டு இதே பப்பாளி பழம் வேணும்னா நாம் உனி அடுத்தடுத்த வெவ்வேறு இதுக்கு போயிடுவோம். வெவ்வேறு பப்பாளி பழ ரகத்தை செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறேன், அடுத்த வருஷத்துக்கு எதை போடணும் அப்படின்னு. ஏன்னா ஒரே வெரைட்டி டெவலப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்க, அப்புறம் மிச்ச வெரைட்டியெல்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லைங்க. அதனால் எல்லாம் போட்டாச்சு. அதில் இந்த காய் சிகப்பு காய், இதுலேயே அந்த காயில் அப்புறம் பார்ப்போம். அதை வேணால் தனியாக எடுத்துக்கலாம். அது இது கூட கலக்க போகிறது இல்லைங்க. அது அடுத்த டைம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த சிகப்பு வெரைட்டி எடுத்து அனுப்புகிறேன். இந்த சிகப்பு வெரைட்டி வேண்டாம், இந்த மஞ்சள் மட்டும் இருக்கட்டுங்க. அது சிகப்புன்னா அது ரோஸ் கலர் மாதிரி சிகப்பு கலரு, இது நல்ல மஞ்சளுங்க. அவ்வளோதாங்க. வாங்கி நீங்களும் ஒரு 50 விதை வாங்கிக்கோங்க. விலை 50 விதை கொரியர் சார்ஜோடு சேர்த்து 200 ரூபாய்ங்க. எல்லாத்துக்கும் அடுத்த வாரத்தில் அனுப்பிச்சி விட்ருவோம். இந்த பழத்தில் விதை பாருங்க எவ்வளோ வந்துருக்குதுன்னு. இதான் கை நிறைய அல்லுனாலும் அதை விட 2 கை ஆகுங்க. இப்படி விதையாகவே இருக்குது பூரா. இது காமிங் பால் வந்துக்கிட்ட விதை பாருங்க எவ்வளவு இருக்குதுன்னு. கை 2 கை ஆகுங்க. இப்படி ஃபுல்லாக விதையாகத்தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் காய வச்சு எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுறேன். வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நேரில் கூப்பிட்றாதீங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குது. நானும் போய் காய வச்சுட்டு வேலை இருக்குது பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.